Hi students, welcome to Future Vision NEET Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் பத்தி தான் பார்க்க போறோம். மொத்தம் 3 லா இருக்கு நியூட்டன் லாவில். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா லா ஆஃப் இனர்ஷியா, ரெண்டாவது லாவை நம்ம என்னன்னு சொல்லணும்னா லா ஆஃப் ஃபோர்ஸ், மூணாவது லாவை நம்ம என்னன்னு சொல்லணும்னா லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, நியூட்டனோட முதல் இயக்க விதி. இதுல அந்த லாவுக்கு இன்னொரு நேம் என்ன சொன்னேன், லா ஆஃப் இனர்ஷியா. அந்த இனர்ஷியாங்கிற ப்ராப்பர்ட்டி பத்தி தான் இந்த ஃபுல்லாவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா இந்த லா, நம்ம ஒரு பொருள் ஓய்வு நிலையிலேயோ அல்லது சீரான இயக்க நிலையிலேயோ இருக்கும் போது அதோட பொசிஷனை அது மாத்திக்காது. எப்ப வரைக்கும் நம்ம ஒரு ஃபோர்ஸ் அதுல அப்ளை பண்ற வரைக்கும் அதோட ஓய்வு நிலையோ அல்லது சீரான இயக்க நிலையோ மாத்திக்காது. அதுதான் லா ஆஃப் இனர்ஷியா சொல்லுது. எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்டுல ஒரு சேர் இருக்கு, ஓகேங்களா? அது ஓய்வு நிலையில இருக்கு. ஓய்வு நிலையில இருக்க அந்த ஒரு சேர்ல நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுற வரைக்குமோ அல்லது வேற யாராவது அதை காத்து மூலியமாவோ வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால அது நகர்ற வரைக்கும் அது அந்த பிளேஸ்லயே தான் இருக்கும். அப்ப அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், அதை தான் குறிக்குது, ஓகேங்களா? இதே ஒரு பொருள் மூவ்மெண்ட்ல இருக்கு, ஓகேங்களா? ஒரு சர்க்குலர் மோஷன்ல சர்க்குலர் மோஷனா லீனியர் மோஷன் ஏதோ ஒண்ணு, ஓகேங்களா? ஒரு மோஷன்ல இருக்கு, சீரான வெலாசிட்டில சுத்திட்டு இருக்கு, ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுல ஒரு ஃபேன் ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம அதோட ரெகுலேட்டரோட ஸ்பீடை மாத்துற வரைக்குமோ அல்லது கரண்ட் ஆஃப் ஆகிற வரைக்குமோ அது தொடர்ந்து அதே ஸ்பீட்ல தான் இருக்கும், ஓகேங்களா? அப்ப அது இனர்ஷியா ஆஃப் மோஷன், அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும், ஓகேங்களா? அப்ப ஒரு பொருள் தன்னோட ஓய்வு நிலையோ அல்லது சீரான அந்த ஒரு இயக்க நிலையோ நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸும் அது மேல அப்ளை பண்ற வரைக்கும் அது மாத்திக்காம இருக்கும். அப்படிங்கிறது தான் என்னது, நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. அப்ப இந்த இடத்துல ஆக்ட் ஆகுற நெட் ஃபோர்ஸ், ஓகேங்களா? அது மேல ஆக்ட் ஆகும் நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் பட் அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ்னா ஒண்ணு இல்ல, எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து எந்த ஒரு ஆக்சலரேஷனையும் அதுல ஏற்படுத்தல, எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தல அப்படின்னா அதுக்கு பேர் நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? சிம்பிளா நம்ம ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல பார்த்த மாதிரி தான். ஜஸ்ட் இந்த பக்கம் இருந்து ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கம் இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ரெண்டு சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்னா அது அந்த பொருள் அந்த இடத்துலயே தான் இருக்கும். அதே தான் இந்த இடத்துல. அப்ப நெட் ஃபோர்ஸ் அதுல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் நெட் ஃபோர்ஸ் என்னது ஜீரோவா தான் இருக்க முடியும். எந்த கண்டிஷன்ல, ஒரு பொருள் ஆக்சலரேட் ஆகல, ஓகேங்களா? ஒரு பொருள் ஆக்சலரேட் ஆகல, ஆக்சலரேஷன் ஜீரோவா இருக்கும்போது அது மேல ஆக்ட் ஆகுற நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்க முடியும். அப்ப ஆக்சலரேஷன் ஜீரோ எப்ப இருக்க முடியும், ஆக்சலரேஷன்ங்கிறது டிஃபரன்சியேஷன் ஆஃப் வெலாசிட்டி நமக்கு தெரியும். அப்ப வெலாசிட்டி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருந்தா, கான்ஸ்டன்டா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா தான் ஜீரோ கிடைக்கும், ஆமாங்களா? அப்ப வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்தா தான் ஆக்சலரேஷன் ஜீரோ கிடைக்கும். அப்ப அந்த ஒரு மோஷன் ஒன்னு ரெஸ்ட்ல இருக்கலாம், இல்லனா யூனிஃபார்ம் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில இருந்தா ஆக்சலரேஷன் நமக்கு ஜீரோவா கிடைக்கும். ஆக்சலரேஷன் ஜீரோ எப்ப இருக்கும், ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும்போது ஆக்சலரேஷன் ஜீரோவா இருக்கும். அப்ப நெட் ஃபோர்ஸ்ங்கிறது இந்த இடத்துல என்னது, நிறைய நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும், ஓகேங்களா? 1 to n ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகலாம். பட் அந்த எல்லா ஃபோர்ஸோட டோட்டல் நெட் ஃபோர்ஸ் எப்படிதான் இருக்க முடியும், ஜீரோவா தான் இருக்க முடியும். இதுதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. நெக்ஸ்ட் நியூட்டனோட செகண்ட் லா, ஓகேங்களா? நியூட்டனோட செகண்ட் லாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லான்னு சொல்லலாம். ஏன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை டிஃபைன் பண்றது எதுனா இந்த நியூட்டனோட செகண்ட் லா. ஃபோர்ஸ்ங்கிற ஒரு குவான்டிட்டியை டிஃபைன் பண்றது, டெஃபினிஷன் கொடுத்தது யாருன்னா நியூட்டன் தான். அது எந்த லா மூலியமா கொடுத்தாருன்னா செகண்ட் லா மூலியமா கொடுத்தாரு. ஃபோர்ஸ்ங்கிறது நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டத்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதாவது நம்ம ஏற்கனவே மொமெண்டம் லாஸ்ட் கிளாஸ்ல மொமெண்டம்னா என்ன, லீனியர் மொமெண்டம்னா என்ன அப்படிங்கறது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த லீனியர் மொமெண்டம் தான் ஃபோர்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம், டைமை பொறுத்து அந்த மொமெண்டம் மாறுறது, ஓகேங்களா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா டைமை பொறுத்து மொமெண்டம் மாறுறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், dp/dt. டைமை பொறுத்து மொமெண்டம் மாறுறது ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. அதாவது உந்த மாறுபாடு, ஓகேங்களா? தமிழ்ல சொல்லணும்னா விசையானது உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லா ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் லா ஆஃப் நியூட்டன் லா என்னன்னு சொல்லுவோம், லா ஆஃப் ஃபோர்ஸ். எதனால, ஃபோர்ஸ்ங்கிற அந்த ஒரு குவான்டிட்டியை டிஃபைன் பண்ணதே இந்த நியூட்டனோட செகண்ட் லா தான், ஓகேங்களா? இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கும்போது நம்ம ஈக்குவேட் போடும்போது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் கே. நார்மலா கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ நம்ம 1 தான் கன்சிடர் பண்ணுவோம். கன்சிடர் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா dp/dt. பீக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மொமெண்டம், லீனியர் மொமெண்டம்னு நான் சொன்னேன். அப்ப பீக்கு பதிலா mvன்னு யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அப்ப mvன்னு யூஸ் பண்ணலாம். அப்ப ஆக்சுவலான நியூட்டனோட செகண்ட் லா F equal to d by dt of
mv. இதுதான் வந்து நியூட்டனோட செகண்ட் லா. இதை வந்து மாடிஃபை பண்ணலாம். ரெண்டு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்னு மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சிஸ்டத்துல, இல்லைன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிஸ்டம் எடுத்துக்கோமே. ஒரு மாஸ் வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஒரு புள்ளி மூலியமா m1 m2. ஓகேங்களா? ஒரு புள்ளி மூலியமா மாஸ் வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அப்ப ஒருவேளை இந்த பொருள் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்சலரேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது ஆக்சலரேஷன் ஆகும்போது அதோட மாஸ் வந்து மாறுமான்னு கேட்டீங்கன்னா மாறாது. ஓகேங்களா? அப்ப அது மாஸ் மாறுமான்னு கேட்டீங்கன்னா மாறாது. ஜஸ்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் போது மாறாது. ஜஸ்ட் அது வந்து மாஸ் எப்ப மாறும்னா ஜஸ்ட் அதுல இருந்து வேல்யூ குறையணும். அந்த வேல்யூ எம்ங்கிற வேல்யூ குறையணும். இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து மாஸ் மாறாது. அப்ப இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனான கான்ஸ்டன்ட் மாஸ் சிஸ்டம், அதுக்கான ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நிறை மாறாத ஒரு அமைப்பிற்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா F = நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி dv/dt. நம்ம ஃபார்முலா என்னது? F = m × d/dt ஆஃப், அதாவது d/dt ஆஃப் mv ன்னு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல எது மாறலன்னு சொல்லிட்டு மாஸ். அப்ப மாஸ் மாறலன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். அப்ப கான்ஸ்டன்ட்டை முன்னாடி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த v மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப d/dt ஆஃப் v வெலாசிட்டியை டைம் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் கிடைக்கும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்குது? ஃபோர்ஸ் = மாஸ் × ஆக்சலரேஷன் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் கிடைக்குது. நியூட்டனோட ஃபேமஸான அந்த ஒரு ஈக்குவேஷன் F = ma. மாஸ் கான்ஸ்டன்டா இருக்க அந்த ஒரு சிஸ்டத்துக்கு மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் அப்ளிகபிள். மாஸ் × ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் ஒரு வெக்டர் குவாண்டிட்டி, ஃபோர்ஸ் ஒரு வெக்டர் குவாண்டிட்டி. ஓகேங்களா? ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ்டு இந்த பாடி. இப்ப இந்த ஏங்கிறது என்னது? ஒரு மாஸ் மாறலன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது கன்ஃபார்ம் ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா மாஸ் வந்து மாறுது. எப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில. எக்ஸாம்பிளுக்கு சில கொஸ்டின்ல கேட்பாங்க. எப்படின்னா ஒரு கையில வந்து ஒரு பையனோ அல்லது ஒரு ஆளோ கையில ஒரு மணல் வச்சிருக்காங்க. ஒரு சேம் ரேட்ல மாஸ் மாறுற விதம் டைமை பொறுத்து உங்க கையில இருந்து மாஸ் மாறுற வீதம் வந்து சேமா இருக்கும். இவ்வளவு ரேட்ல எக்ஸாம்பிளுக்கு வந்து 5 g/s அப்படிங்கிற ஒரு ரேட்ல மாஸ் வந்து மாறுது. அப்ப அந்த ரேட் தான் என்னது? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில. ஓகேவா? அதையும் கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல. அப்ப வெலாசிட்டிங்கிற இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கோ. இந்த இடத்துல போன ஈக்குவேஷன் எழுதுற மாதிரியே தான் d/dt ஆஃப் mv தான். இந்த இடத்துல எது கான்ஸ்டன்ட்? வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அப்ப வெலாசிட்டி முன்னாடி வந்துரும். dm/dt இதுதான் மாறுது. ஓகேங்களா? அப்ப இந்த வேல்யூ அவங்க கொஸ்டின்லயே கொடுத்துருப்பாங்க, வெலாசிட்டியும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும். F = ma ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து ஆன்சர் தப்பா முடியும். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் மாஸ் சிஸ்டத்துக்கு தான் அப்ளிகபிள். இது வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில அந்த மாஸ் வந்து குறையிறது. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில இந்த மாஸ் குறையிற சிஸ்டம்க்கு தான் இது அப்ளிகபிள். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் முக்கியம். இதுக்கான டிஃபரன்ஸையும் ரொம்ப தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூட்டனோட தேர்ட் லா. நியூட்டனோட தேர்ட் லா சிம்பிளா இருக்கும். என்ன சொல்லியிருப்பாருன்னா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர் திசையில் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம எது மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணமோ அது நம்ம மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சிம்பிளா இருக்கும். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று சொல்லணும்னா நம்ம ஒரு பொருளை வந்து, அதாவது ஒரு பந்துன்னு எடுத்துக்கோமே. ஒரு பந்தை வந்து ஒரு செவுத்து மேல தூக்கி போடுறோம்னா அது திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? அந்த செவுரு நம்ம வந்து அந்த சுவர் மேல வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுத்தோம். அந்த சுவர் வந்து அந்த பந்து மேல திருப்பி ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுத்து திருப்பி தள்ளிடுச்சு. வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இந்த ராக்கெட் மேல போறது வந்து எப்படி இருக்கும்? ராக்கெட் கீழே இருக்க அந்த நெருப்பு வந்து ஃபுல்லா கீழ்பக்கம், அந்த ஃபியூவல் வந்து அதை ஃபுல்லா கீழ்பக்கம் தள்ளும். ஓகேங்களா? அதுக்கு ஆப்போசிட்டா அந்த ஃபியூவல் வந்து அந்த ராக்கெட்டை மேல கொண்டு போகும். வேற எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லணும்னா நம்ம புக்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க. இந்த பறவை பறக்கிறதுலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு பறவை பறக்குது அப்படின்னா தன்னோட ஃபெதர்ஸ் அது கீழே கொண்டு வரும்போது வந்து அதோட ஆக்ஷனா இருக்கும். பட் அது ஃபெதர் வந்து மேல போறதுக்கு காரணம் அந்த காத்தோட ரியாக்ஷன் தான். காத்து தான் வந்து அந்த பறவையோட ஃபெதரை வந்து மேல கொண்டு போகுது. ஓகேங்களா? வேற வந்து சொல்லணும்னா நீச்சல் அடிக்கிறது. நம்ம வந்து கையை வந்து எப்படி தள்ளுவோம்? பின்னாடி தள்ளுவோம். தண்ணியில வந்து நம்ம பின்னாடி தள்ளுவோம், தண்ணி வந்து நம்மள முன்னாடி தள்ளிவிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு நியூட்டனோட தேர்ட் லாக்கு. அதாவது எவ்ரி ஆக்ஷன், நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணோம்னாலும் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, அப்படிங்கறது தான் சொல்றாரு. அப்ப அதை எப்படி நம்ம மேத்தமேட்டிக்கலா கொடுக்கலாம்னா எஃப்ங்கிறது ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாடி வந்து செகண்ட் பாடி மேல அப்ளை பண்ற ஃபோர்ஸ் அப்படின்னா F12 ஈக்குவல் டு
செகண்ட் பாடி ஃபர்ஸ்ட் பாடி மேல அப்ளை பண்ற ஃபோர்ஸ் ஜஸ்ட் சேமா தான் இருக்கும், மேக்னிடியூடா சேமா இருக்கும், 10னா 10 தான் இருக்கும். பட் டைரக்ஷன் மட்டும் நான் வந்து இந்த டைரக்ஷன்ல நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அந்த பாடி வந்து திருப்பி இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்கும். இந்த மைனஸ் சிம்பிள் அந்த டைரக்ஷனை மட்டும் டினோட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இதுல இன்னொன்னு கத்துக்க வேண்டியது அந்த ஈக்குவலிபிரியம் கண்டிஷனை பத்தி. ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் அண்ட் லாமியஸ் தியரம். லாமியஸ் தியரம் சில இடத்துல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவலிபிரியம்னா என்னன்னு பார்க்கலாம். ஈக்குவலிபிரியம் ஆஃப் கன்கரண்ட் ஃபோர்ஸ். ஈக்குவலிபிரியம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்ம ஏற்கனவே நம்ம கைனமேட்டிக்ஸ்ல பார்த்த மாதிரி தான். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல, ஓகேங்களா, பர்டிகுலர் பாயிண்ட்ல நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, வெவ்வேறு டைரக்ஷன்ல இருந்து நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகும் போது அந்த பாடி ஆக்சலரேட் ஆகல. அப்ப அந்த பாடி என்ன ஆகுது? ஆக்சலரேட் ஆகல, நகரவே இல்லை அப்படின்னா அந்த பொருள் வந்து ஈக்குவலிபிரியம் கண்டிஷன்ல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஈக்குவலிபிரியம் கண்டிஷன்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் சொல்லிருப்பாங்க. இஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி அட் த சேம் பாயிண்ட் தென் தே ஆர் செட் டு பி இன் கன்கரண்ட். கன்கரண்ட்ங்கிறது ஒண்ணும் இல்ல, அது ஒரு எல்லா ஃபோர்ஸும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ஆக்ட் ஆனிச்சுன்னா, ஓகேங்களா, அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஈக்குவலிபிரியம் கண்டிஷன்ல நான் என்ன சொன்னேன், நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா தான் இருக்கும். என்னவா இருக்கும்? நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா தான் இருக்கும். ஈக்குவலிபிரியம் கண்டிஷன்ல நெட் ஃபோர்ஸ், அதாவது நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலாம் அந்த இடத்துல, ஆனா அந்த பொருள் ஆக்சலரேட்டே ஆகலன்னா என்னது, அந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப லாமியஸ் தியரம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல, ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து வேற 3 டைரக்ஷன், இந்த 3 இதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து லாமியஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? 3 ஃபோர்ஸ் தான் அந்த இடத்துல இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா 3 நெட் ஃபோர்ஸ், ஓகேங்களா, 3 நெட் ஃபோர்ஸ் தான் இருக்கணும். அப்படி இருந்தா அதாவது அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ஓகேங்களா, இதோட நம்ம காம்பனன்ட் பிரிக்கிறதுல நம்ம கணக்கு எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் அந்த மெயின் ஃபோர்ஸோட வேல்யூ மட்டும் தான். ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் F1 அப்படிங்கிற ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்னா, F1 அப்படிங்கிற ஃபோர்ஸை வந்து எப்படி எழுதலாம்னா டிவைடட் பை அதோட ஆப்போசிட் ஆங்கிள். ஒருவேளை இது F1க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த ஆங்கிள், F2க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த ஆங்கிள், இது F3னா F3க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த ஆங்கிள். ஓகேங்களா? அப்ப F1 டிவைடட் பை அதோட ஆப்போசிட் ஆங்கிள் ஆல்பா, F2 டிவைடட் பை அதோட ஆப்போசிட் ஆங்கிள் பீட்டா, F3 டிவைடட் பை அதோட ஆப்போசிட் ஆங்கிள் காமா. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எழுதணும். அது வந்து சைன் தீட்டால மட்டும் தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதோட சைன் காம்பனன்ட்டுக்கு தான் அது ஈக்குவலா இருக்கும். அப்ப F1 டிவைடட் பை சைன் ஆல்பா ஈக்குவல் டு F2 டிவைடட் பை சைன் பீட்டா ஈக்குவல் டு F3 டிவைடட் பை சைன் காமா. இதுதான் என்னன்னா லாமியஸ் தியரம். ஓகேங்களா? இதை எப்படி சம்ல அப்ளை பண்ணலாங்கிறத இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுல அவங்களே கொடுத்துறாங்க 10 kg மாஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு? 10 kg. முதல்ல எல்லாத்துக்குமே நம்ம ப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம், ஏன்னா இந்த மாதிரி சம்க்கு வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? ஜஸ்ட் காம்பனன்ட் நான் இப்ப இதுல பிரிக்க போறது இல்ல. காம்பனன்ட் பிரிச்சு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் பெருசா போகும். காம்பனன்ட் பிரிச்சோம்னா கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கும். அதனால நான் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தா நான் வந்து லாமியஸ் தியரம் அப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, T1 கொடுத்துட்டாங்க, T2 கொடுத்துருக்காங்க, T3 கொடுத்துருக்காங்க, ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆங்கிள் 30, இந்த ஆங்கிள் 16 கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க ஒரு மாசம். ஓகேங்களா? இப்ப இதுல அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, டென்ஷன் 2ஓட வேல்யூ கேட்கறாங்க. டென்ஷன் அதாவது 2ங்கிற இந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின்ல வந்து கேட்கறாங்க. முதல்ல ஈக்குவேஷன் லாமியஸ் தியரம் நான் எழுதுறேன். லாமியஸ் தியரம் என்னது, இந்த இடத்துல டென்ஷன் ஃபோர்ஸ் தான் நாங்க எடுத்தோம். இந்த இடத்துல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து நம்ம கேட்கறது டென்ஷன் ஃபோர்ஸ். அப்ப T1 டிவைடட் பை என்ன ஆங்கிள், இந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், ஆமாவா, நான் இதை வந்து ஆல்பான்னு எடுத்துக்கிறேன், சைன் ஆல்பா ஈக்குவல் டு இது T2. ஓகேங்களா? T2 டிவைடட் பை சைன் பீட்டா. நமக்கு வந்து ஏதோ 2 ஈக்குவேட் பண்ணா போதும், 3 ஈக்குவேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? 2 இது, ஏன்னா நமக்கு வந்து மற்ற வேல்யூஸ்லாம் தெரிஞ்சா ஜஸ்ட் இந்த வேல்யூ நமக்கு தெரியுது, இந்த வேல்யூ தெரியுது, இந்த வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், மீதி அந்த T2-வை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்ப நம்ம முதல்ல T1 கண்டுபிடிக்க போறோம். T1 கண்டுபிடிக்கிறது இதுல ஈஸி. எதனால, மேல வந்து டென்ஷன் இருக்கு, கீழே என்ன இருக்கு, mg இருக்குமாங்களா, mg கீழே இருக்கும். அப்ப டென்ஷன் ஈக்குவல் டு இந்த இடத்துல T1 ஈக்குவல் டு m1g, இந்த மாஸ் இன்டு கிராவிட்டின்னு எழுதலாமா, ரெண்டும் ஆப்போசிட் ஃபோர்ஸ். ஆப்போசிட் ஃபோர்ஸ் நம்மளால ஈக்குவேட் பண்ண முடியும். அப்ப T1 என்ன வரும், மாஸ் வந்து 10 இன்டு கிராவிட்டி நார்மலா நம்ம 10 தான் எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஏதோ ஒரு பர்டிகுலர் சம்ல வந்து அவங்க கொடுத்தாங்க 9.8 10 ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல ஸ்பெசிஃபை எதுவும் பண்ணல அப்படின்னா நீங்க
10 எடுத்துட்டு சால்வ் பண்ணி பாருங்க ஓகேங்களா. அதுல ஏன்னா உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சம்ல 10 தான் எடுத்துட்டு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை அதுல கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கிறது வரலன்னா 9.8 எடுத்துங்க ஓகேங்களா. அப்ப 10 எடுத்துட்டோம்னா T1 ஈக்குவல் எவ்வளோ 100 நியூட்டன் ஓகேங்களா. டென்ஷன்ங்கிறது ஒரு ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். அப்ப T1 நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. என்ன கண்டுபிடிக்கணும்? ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு தேவையான ஆங்கிள் என்னது? இதுவும் இதுவும் ஓகேங்களா. நான் முதல்ல இதை ரெண்டா பிரிக்கிறேன் ஓகேங்களா. ரெண்டா பிரிச்சா இது என்ன ஆகுது? ஒரு செங்கோண முக்கோணமா ஆகுது. அதாவது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்ப ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிள் 90னா மற்ற ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 90 தான் கிடைக்கும். நமக்கு தெரியும் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். அப்ப இந்த இடம் 30, இந்த இடம் அப்ப எவ்வளவு தான் இருக்க முடியும்? இந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் 60 இருக்குங்களா. பர்டிகுலர் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 60 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடம் 60னா இந்த இடம் எவ்வளவு இருக்கும்? 30 இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு தேவை இந்த மொத்த ஆங்கிளும் இந்த மொத்த ஆங்கிளும். நெக்ஸ்ட் இது பாருங்க, இது ஒரு செங்கோண முக்கோணம், அதாவது இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இது 30னா இது எவ்வளவுதான் இருக்க முடியும்? 60. அப்ப இது எவ்வளவு இருக்க முடியும்? இது தனியா ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தை வந்து ஃபார்ம் பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம இப்படி ஒரு கோடு போட்டோம்னா அப்ப இந்த ஆங்கிள் ஒரு 90 டிகிரி, இந்த ஆங்கிள் 60. அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்க முடியும்? ஒரு 30. இந்த ஆங்கிள் 30, ஜஸ்ட் இந்த ஆங்கிள் ஒரு 90. அப்ப ஆங்கிள் வந்து இப்படிதான் பிரிக்கணும். ஏன்னா மொத்தமா கூட்டினோம்னா 4 பக்கமும் இந்த 4 ஆங்கிளையும் கூட்டினோம்னா எவ்வளவு வரும்? நமக்கு 360 கிடைக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி நம்ம வந்து இருக்கிற ஆங்கிள்ஸ் வச்சு மற்ற ஆங்கிள்ஸை பிரிக்க கத்துக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் பிரிக்கணும். இப்ப நமக்கு எவ்வளவு வருது? நமக்கு தேவையான ஆங்கிள் இந்த ஆங்கிள் எவ்வளவு வருது? ஒரு 90 கிடைக்குது. இந்த ஆங்கிள் 90 ஒரு பிளஸ் ஒரு 30 இருக்கு ஓகேங்களா. அப்ப என்ன கிடைக்குது நமக்கு? இந்த ஆங்கிள் 90, இந்த ஆங்கிள் 90 பிளஸ் ஒரு 30 ஓகேங்களா. இதுதான் நமக்கு கிடைச்சது. இப்ப ஜஸ்ட் இதை நான் இப்ப அப்ளை பண்ண போறேன். T1 ஓட வேல்யூ 100 டிவைடட் பை sin ஆல்பா. நான் இதை தான் ஆல்பான்னு எடுத்துட்டேன். இது ஆல்பா, இது பீட்டா. அப்ப sin 90 ஓகேங்களா. sin 90 டிகிரி ஈக்குவல் டு T2 டிவைடட் பை sin பீட்டா. sin 90 பிளஸ் 30 ஆமாங்களா. sin 90 ஓட வேல்யூ 1. அப்ப 100 divided by 1 equal to T2 divided by sin 90 plus theta. நம்ம என்னலாம் sin 90 plus ஒரு amount of theta இருக்கு, வேல்யூ இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா cos theta எழுதலாம். பேசிக் trigonometry formula ஓகேங்களா. அப்ப sin 90 plus theta cos theta. அப்ப அந்த thetaங்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? 30 இருக்கு. அப்ப இங்க என்ன எழுதலாம்? cos 30 டிகிரி ஓகேங்களா. cos 30 ஓட வேல்யூ √3/2 நமக்கு கிடைக்கும். அப்ப T2 divided by √3/2. இது இங்க இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பக்கம் 100 இருக்கா. அப்ப 100 √3/2 ஈக்குவல் என்னன்னு கிடைக்கும்? நமக்கு T2 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 50 √3. அதுதான் என்னோட வேல்யூ? T2 ஓட வேல்யூ. டென்ஷன் 2 ஓட வேல்யூ என்ன நமக்கு கிடைக்குது? 50 √3. அதோட வேல்யூ எதுல எழுதுவோம்? நம்ம நியூட்டன்ல எழுதுவோம். √3 ஏன்னா அது ஒரு ஃபோர்ஸ். அப்ப நியூட்டன், அதுதான் என்னது? T2 ஓகேங்களா. இப்படிதான் நம்ம லாமிஸ் தியரத்தை அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மோஷன் ஆஃப் எ கனெக்டட் பாடிஸ். அதாவது ஒரு ரெண்டு பொருளை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஜஸ்ட் ஒட்டி வச்சிருக்காங்களோ அல்லது ஒரு கயிறு மூலியமா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஆக்சலரேஷன், டென்ஷன் இது ரெண்டு தான் மாத்தி கேட்பாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம எப்படி பார்ப்போம்னா ஃபிரிக்ஷன் இல்லாததான் பார்ப்போம். செகண்ட் ஹாஃப்ல தான் நம்ம ஃபிரிக்ஷனோட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபிரிக்ஷன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த ஒரு சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது எந்த பார்ட்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து இருக்கா, செகண்ட் பார்ட்ல இருந்து இருக்குன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ், ஃபிரிக்ஷன்லெஸ் புள்ளி, இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ல இருக்கும். அந்த ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து வந்திருக்கா இல்ல செகண்ட் ஹாஃப்ல இருந்து வந்திருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல வந்து 3 மாஸ் வந்து இருக்கு ஓகேங்களா. 3 மாஸ் இருக்கு ஓகேங்களா. அப்ப முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா 3 ஈக்குவேஷன் எப்பயும் போல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சு, ஏன்னா ஒவ்வொரு மாஸ்க்கான ஈக்குவேஷன் நம்ம எழுத சொல்லி தந்திருக்கோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு மாஸ்க்கான ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி டென்ஷன் கேட்கறாங்களா ஆக்சலரேஷன் கேட்கறாங்களா அதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டென்ஷன் வராது, இந்த இடத்துல என்னதான் இருக்கும்? நார்மல் இருக்கும். இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு, இந்த இடத்துலயும் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. நல்லா பாருங்க, இந்த இடத்துல அப்ப என்ன ஆக்ட் ஆகும்? mg ஆக்ட் ஆகும். மேல என்ன இருக்கும்? நார்மல் இருக்கும். இங்க ஒரு நார்மல் இருக்கும். ஆமாங்களா, இங்க ஒரு நார்மல் இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு நார்மல் இருக்கும் ஓகேங்களா.
இந்த எம்ஜியும் இந்த நார்மலும் கேன்சல் அவுட் ஆயிடும். ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இதே ஒரு சாய்தளமா இருந்தா அது கேன்சல் ஆயிருக்காது. ஏன்னா எம்ஜி சாய்தளத்துல எப்படி இருக்கும், எம்ஜி இங்க இருக்கும், நார்மல் இங்க இருக்கும். ஓகேங்களா? அப்ப எதோட கேன்சல் ஆகும், நார்மல் எதுக்கு ஈக்குவல்னா இந்த இடத்துல எம்ஜி காஸ்க்கு தான் ஈக்குவல். ஓகேங்களா? எம்ஜி காஸ் தீட்டாக்கு தான் அது ஈக்குவலா இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல எம்ஜி ஈக்குவல் டு நார்மல்ங்கும் போது நம்ம ஜஸ்ட் அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப மீதி என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கு, நம்ம அப்ளை பண்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு நார்மல் ஆக்ட் ஆகும் N1ங்களா, N1 இந்த இடத்துல ஒரு நார்மல் ஆக்ட் ஆகும். ஆமாங்களா? அதான் பர்பெண்டிகுலரா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு பர்பெண்டிகுலரா. ஓகேங்களா? கீழே இருக்க அதே மாதிரி இந்த மாஸ்க்கு கீழே இருக்கிறதும் மேல இருக்கிறதும் கேன்சல் ஆயிருக்கும், இதுவும் கீழே இருக்க மேல இருக்கிறது கேன்சல் அவுட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க N2 இங்க ஒரு N2. இப்ப ஈக்குவேஷன் எழுதணும்னா ஃபார் மாஸ் M1ல இந்த டைரக்ஷன்ல நான் ஃபோர்ஸ் தரேன்னா கன்ஃபார்ம் ஆக்ஸலரேஷன் எந்த பக்கம் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஆக்ஸலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஆமாங்களா? அப்ப எந்த பக்கம் ஆக்ஸலரேஷன் இருக்கோ அந்த பக்கம் இருக்க ஃபோர்ஸ் பெருசுன்னு அர்த்தம். அதான மீனிங். ஜஸ்ட் ஒரு பொருளை நம்ம பிடிச்சி இழுக்கிறோம்னா நம்ம பக்கம் வந்துச்சுன்னா நம்ம பக்கம் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, அந்த பக்கம் இருந்த ஃபோர்ஸ் கம்மியா இருந்திருக்கு. அதான மீனிங். அப்ப ஒரு பொருள் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா அப்ப இந்த பக்கம் ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் வந்து அதிகம், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபோர்ஸ் கம்மி. அப்ப நம்ம எப்பயுமே எதான் யூஸ் பண்ணுவோம்னா வந்து நியூட்டனோட லாவை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நியூட்டனோட லா என்ன லா, செகண்ட் லா. F ஈக்குவல் டு ஃபோர்ஸ் தான் நம்ம எழுத போறோம். ஃபோர்ஸ் டிஃபைன் பண்ணலாம் என்னது, நியூட்டனோட செகண்ட் லா. அப்ப F ஈக்குவல் டு m இன்டு a. ஓகேங்களா? இதுதானே. அப்ப முதல்ல ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் வந்து மாஸ் அண்ட் ஆக்ஸலரேஷனுக்கு போறோம். முதல்ல ஃபோர்ஸ் M1ங்கிற மாஸ்ல என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு, Fங்கிற ஒரு ஃபோர்ஸ், அதுக்கு ஆப்போசிட்டா N1ங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஃபோர்ஸ் தான் பெருசு, Fங்கிற ஃபோர்ஸ் தான் பெருசு. ஏன்னா மூவ்மெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்க போகுது. அப்ப F மைனஸ் இந்த பக்கம் இருக்கிறது என்னது, N1. இதுதான் மொத்த ஃபோர்ஸ். நான் ஃபோர்ஸ் தான் இப்ப இப்படி எழுதியிருக்கேன். ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல, இன்னொரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கோ அந்த இதை ஃபர்ஸ்டா போட்டுட்டு மைனஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஈக்குவல் டு MA. இந்த இடத்துல இருக்கிற மாஸ் என்னது, M1 இன்டு ஆக்ஸலரேஷன். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதே செகண்ட் பாடிக்கு எழுதும் போது எப்படி கிடைக்கும் நமக்கு, ஃபார் M2 எழுதணும்னா இந்த பக்கம் இருக்க ஃபோர்ஸ் என்னது N1, இந்த பக்கம் இருக்க ஃபோர்ஸ் N2. அப்ப எந்த ஃபோர்ஸ் பெருசு, ஏன்னா ஆக்ஸலரேஷன் இந்த பக்கம் தான் இருக்குது. அப்ப N1 பெருசு, N2 சின்னது. N1 மைனஸ் N2 ஈக்குவல் டு M2A அப்படிங்கிற ஈக்குவேஷன் எழுதிருக்கேன். இதே மூணாவது மாஸ்க்கு எழுதணும்னா மூணாவது மாஸ்ல என்னதான் இருக்கு, ஜஸ்ட் இந்த இடத்துல N2 மட்டும்தான் இருக்கு, இந்த பக்கம் இருந்து எந்த ஃபோர்ஸுமே அப்ளை ஆகல. அப்ப N2 ஈக்குவல் டு M3A அப்படின்னு நமக்கு மூணு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப நமக்கு இந்த மூணு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்ப இந்த மூணு ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணோம்னா, ஓகேங்களா, மூணு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. நம்ம இப்போ ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறோம், டென்ஷனோ அல்லது சாரி இந்த இடத்துல டென்ஷன் இருக்காது, நார்மலோ அல்லது வேற ஏதோ ஒரு ஆக்ஸலரேஷன் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா அது என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணுத்தையும் ஆட் பண்றோம். மூணு ஃபோர்ஸ் என்னது, F1 சாரி F ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு, F மைனஸ் N1 ஈக்குவல் டு M1A. ரெண்டாவது ஈக்குவேஷன் N1 மைனஸ் N2 ஈக்குவல் டு M2A. தேர்ட் ஈக்குவேஷன் N2 ஈக்குவல் டு M3A. இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் N1 பிளஸ் N1 மைனஸ் N2 பிளஸ் N2 கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன மட்டும் தான் இருக்கும், F மட்டும் தான் இருக்கும். F மட்டும் தான் இருக்கும். அப்ப F ஈக்குவல் டு இங்க மூணுலயும் ஆக்ஸலரேஷன் காமனா இருக்கு. அப்ப காமனா வெளியே எடுத்துட்டோம்னா M1 பிளஸ் M2 பிளஸ் M3A அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அதான் இங்க எழுதிருப்பேன். F ஈக்குவல் டு அப்ப ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா வந்து இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணா போதும். ஜஸ்ட் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் எல்லாம் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அது கொடுத்துருக்க கண்டிஷன்ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதுல வந்து எந்த ஃபோர்ஸ் ஆப்போஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டு அதுல இருந்து கேட்கிற வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இதே ஆக்ஸலரேஷன் மட்டும் வேணும்னா ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை இந்த மாஸ் வருமா, ஃபோர்ஸ் பை என்ன வரும், ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு F டிவைடட் பை M1 plus M2 plus M3 இதுதான் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு நார்மலா ஆக்ஸலரேஷன் ஷார்ட்கட் ஃபார்முலாவை இதை யூஸ் பண்ணுவாங்க. F equal to just F equal to MA ல இருந்து A equal to F by M னு நமக்கு கிடைக்கும். அந்த Fங்கிறது என்னது, டோட்டல் ஃபோர்ஸ். F நெட் நம்ம அப்ளை பண்ற அந்த டோட்டல் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ். இதுல எவ்வளவு இருக்கு, M1 M2 M3 அதுதான் கிடைச்சிருக்கு. நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் டிவைடட் பை மூணு மாஸ் இருந்துச்சு, அந்த மூணு மாஸோட அடிஷன், டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். அதுதான் என்னது, ஆக்ஸலரேஷனுக்கான ஃபார்முலா இந்த மாதிரி சிஸ்டம்க்கு. நெக்ஸ்ட் ஒரு கயிறுல வந்து அதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஒரு கயிறுல அதே மாதிரி மூணு மாஸ் வந்து கயிறுல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா
ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணிருக்காங்க ஓகேங்களா. இந்த டைரக்ஷன்ல இந்த இடத்துல பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், கைத்துல வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும், இந்த டைரக்ஷன்ல தான் அந்த சிஸ்டம் மொத்தமாவே நகரும் ஓகேங்களா. அப்ப நான் ஜஸ்ட் நேம் பண்ணிக்கிறேன். முதல்ல இங்க இருக்கிற நார்மலும் இங்க இருக்கிற நார்மலும் கேன்சல் ஆயிடும், இங்க இருக்கிற நார்மலும் இங்க இருக்கிற நார்மலும் கேன்சல் ஆயிடும், சேம் தான் இதே பாடிக்கும் ஓகேங்களா. அப்ப இந்த கைத்துல என்ன இருக்கும், இது ஃபர்ஸ்ட் கயிறு, அதனால நான் வந்து T1, இதுவும் T1 தானே இந்த பக்கம் இருக்கிறதும், ஏன்னா சேம் கயிறு ஒரே டென்ஷன் தான் இருக்கும், லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம் ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் கயிறு வந்துருச்சு, அப்ப இது வந்து T2 நான் டினோட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அந்த கயிறு முழுச T2 ஓகேங்களா. இந்த இடத்துல இப்ப நான் ஒவ்வொரு பாடிக்கா வந்து அப்ளை பண்ண போறேன் நியூட்டனோட செகண்ட் லா F = ma அப்ளை பண்ண போறேன். அப்ப F = இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணோம்னா மாஸ் 3க்கு அப்ளை பண்ணும்போது இந்த டைரக்ஷன்ல தான் ஆக்சலரேஷன் இருக்கு, அப்ப ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன், இந்த பக்கம் என்னதான் இருக்கு, ஒரே ஒரு டென்ஷன் தான் இருக்கு, அப்ப டென்ஷன் இங்க ஃபோர்ஸ், அப்ப ஃபோர்ஸ் மைனஸ் டென்ஷன் ஆமாங்களா. எந்த பக்கம் ஆக்சலரேஷன் ஆகுதோ அதுதான் பெரிய ஃபோர்ஸ், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது சின்ன ஃபோர்ஸ். அப்ப ஃபோர்ஸ் மைனஸ் இந்த இடத்துல ஒரு டென்ஷன் என்னது டென்ஷன் 2, அப்ப ஃபோர்ஸ் மைனஸ் T2 = M3A. எந்த பாடிக்கு அப்ளை பண்ணிருக்கோம், M3க்கு ஓகேவா. அப்ப M3A. நெக்ஸ்ட் செகண்ட் பாடிக்கு அப்ளை பண்ணோம்னா, இந்த பாடிக்கு அப்ளை பண்ணோம்னா இங்க என்ன இருக்கு, டென்ஷன் 2 தான் பெருசு, டென்ஷன் 1 கம்மி, அப்ப டென்ஷன் 2 மைனஸ் டென்ஷன் 1 = M2A. நெக்ஸ்ட் தேர்ட் பாடிக்கு அப்ளை பண்ணும்போது ஒன்லி T1 மட்டும் தான் இருக்கு, அப்ப T1 = M1A இப்படின்னு நம்ம அப்ளை பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் போன ஈக்குவேஷன்ல போன மாடல்ல பார்த்த மாதிரி மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மூணு டென்ஷன், இங்க இருக்கிற டென்ஷன் 1 மேல வந்து இங்க ஒரு டென்ஷன் 2, இன்னொரு ஈக்குவேஷன்ல வந்து அந்த டென்ஷன் 2 இருக்கும், அது கேன்சல் ஆயிட்டு F = சேம் M1 + M2 + M3 அப்படின்னு தான் கிடைக்கும் இன்டு A. அப்ப இந்த இடத்துலயும் ஆக்சலரேஷன் வேணும்னா F net by டோட்டல் மாஸ் அப்படிங்கிறது தான் கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேற ஒரு கண்டிஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க 2 மாசம். இதுக்கு வந்து எப்படி ஈக்குவேஷன் எழுதுறது, ஒரு மாஸ் இங்க இருக்கு, அப்ப இதோட என்ன இருக்கும், mg கீழே இருக்கும், m2g, இதுல வந்து என்ன இருக்கும் m1g. ஜஸ்ட் இது வந்து பெரிய மாஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க 2m 3m அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்ப எந்த பக்கம் மாஸ் அதிகமோ அந்த பக்கம் தான் ஆக்சலரேட் ஆகும். ஜஸ்ட் நான் இதை பெரிய மாஸ் கன்சிடர் பண்ணேன்னா ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்ப எந்த பக்கம் இந்த இடத்துல இருக்க இந்த ஃபோர்ஸ் பெருசு, இந்த ஃபோர்ஸ் சின்னது, ஏன்னா இந்த பொருள் இப்படி போக போகுது. ஆக்சலரேஷன் ஜஸ்ட் ரெண்டு கனெக்ட்ல இருக்கு, ஒரு புள்ளியில கனெக்ட் பண்ணிருக்காங்க, அப்ப இந்த பொருள் கீழே வந்தா இது ஆட்டோமேட்டிக்கா மேல போகும் ஓகேங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் நான் இந்த பொருளுக்கு எழுதணும்னா ஃபார் M1 எழுதணும்னா எது பெருசு, டென்ஷன் தான் பெருசு, ரெண்டும் ஒரே கயிறு, அதனால சேம் T1 T2 நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா ஒரே கயிறுல இருக்கு. அப்ப T மைனஸ் M1g, இங்க மேல இருக்க ஃபோர்ஸ் T, கீழே இருக்கிறது M1g = M1A. F = ma. சேம் ஃபார் மாஸ் 2க்கு நான் எழுதணும்னா இப்ப கீழே ஆக்சலரேட் ஆகுது, இந்த பக்கம் கீழே இது ஆக்சலரேட் ஆகுது, அப்ப இந்த ஃபோர்ஸ் தான் வந்து பெருசு, அப்ப M2g மைனஸ் T அப்படிங்கிறது தான் நமக்கு வர முடியும். அப்ப M2g மைனஸ் T = M2A. இப்ப ரெண்டுத்தையும் நம்ம எப்பயும் போல ஆட் பண்ணோம்னா T கேன்சல் ஆயிட்டு மீதி என்ன இருக்கும், M2g மைனஸ், ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன், அப்ப ஆட் பண்ணும் போது M2g மைனஸ் M1g அப்படின்னு வருங்களா. இந்த பக்கம் இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு M2g மைனஸ் M1g, அப்ப M2 மைனஸ் M1g காமனா இருக்கிறத வெளியே எடுத்துட்டேன். இந்த பக்கம் அதே மாதிரி ஆட் பண்ணும்போது M1 + M2 இன்டு A எழுதலாம், ஏன்னா ஆக்சலரேஷன் காமனா இருக்கு, அப்ப M1 + M2 இன்டு A. அப்ப ஆக்சலரேஷன் மட்டும் நமக்கு கேட்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன கிடைக்கும், M2 மைனஸ் M1 / M1 + M2. ஜஸ்ட் இந்த M1 + M2 கீழே கொண்டு வந்துடுறேன் ஓகேங்களா, டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். அப்ப M2 மைனஸ் M1 / M1 + M2 இன்டு G அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி 2 மாஸ் இருக்க சிஸ்டத்துக்கு நீங்க ஃபார்முலா வந்து இந்த மாதிரி கான்ஸ்டன்டா கூட இதையே யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க உங்களுக்கு வந்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ண பிடிக்கலன்னா ஜஸ்ட் நீங்க வந்து இந்த கண்டிஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா போதும் ஓகேங்களா. இதே நமக்கு அதே கண்டிஷன்ல டென்ஷன் வேணும், டென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் அதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. T = T மைனஸ் mgன்னு இருந்துச்சுங்களா, நமக்கு ஈக்குவேஷன் என்ன இருந்துச்சு, T மைனஸ் M1g = M1A இருந்துச்சு ஓகேங்களா. அப்ப நமக்கு T மட்டும் வேணும்னா டென்ஷன் கண்டுபிடிக்கணும், ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. டென்ஷன் வேணும்னா டென்ஷன் = இந்த M1 + M1g அந்த பக்கம், சாரி மைனஸ் M1g அந்த பக்கம் போனா பிளஸ் M1g. அப்ப அதுதான் இங்க இப்ப எழுதிருக்கேன், டென்ஷன் = M1g + M1A. நமக்கு A கான வேல்யூ இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம், என்னன்னு G × M2 மைனஸ் M1 / M1 + M2. இதை சப்ஸ்டிட் பண்ணி ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், M1 ஆல மல்டிபிள் பண்ணும்போது M1 ஸ்கொயர், M1 × M1 M1 ஸ்கொயர் × G பிளஸ் M2 ஆல இதை மல்டிபிள் பண்ணும்போது M1 M2 × G. இங்க என்ன இருக்கு, M1G உள்ள மல்டிபிள் பண்ணும்போது M1 M2G, M1 M2G மறுபடியும் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் M1 × M1 M1 ஸ்கொயர் இன்டு ஒரு
g. அப்ப m1 square g minus m1 square g யும் plus m1 square g யும் கேன்சல் ஆயிட்டு என்ன கிடைக்குது நமக்கு m1 m2g m1 m2g ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2m1 m2g divided by m1 plus m2 அப்படிங்கிறது நமக்கு டென்ஷனா கிடைக்குது. ஓகேங்களா? இது 2 மாஸ் ஜஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான கான்ஸ்டன்ட் ஃபார்முலாவே நீங்க எடுத்துக்கங்க. ஓகேங்களா? t வந்து டைம், இது டென்ஷனுக்கான ஃபார்முலா, முன்ன கண்டுபிடிச்சது ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா. இது ஜஸ்ட் 3 மாஸ் வந்து கன்சிடர் பண்றோம், சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி மாஸ் சிஸ்டத்துக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் சேம் தான். இப்போ இங்க 3 மாஸ் இருக்குன்னா இங்க என்ன ஆக்ட் ஆகும்? நார்மலா இந்த 3m ஓட g ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல ஒரு டென்ஷன் இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்படி ஒரு டென்ஷன், இப்படி ஒரு டென்ஷன், இங்க ஒரு டென்ஷன், இங்க ஒரு டென்ஷன். ஓகேங்களா? இந்த 2 டென்ஷனும் சேமா இருக்கும். நான் வந்து அதை என்னன்னு எடுத்துக்கிறேன்னா t-ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 2 டென்ஷனை t1ன்னு எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டும் சேமே, இது ரெண்டும் சேமா இருக்கும், அது நமக்கு தெரியும். அப்ப இதுக்கும் ஒரு mg கீழே ஆக்ட் ஆகும், இந்த மாஸ்க்கும் ஒரு mg கீழே ஆக்ட் ஆகும். இதுக்கு ஆக்ட் ஆகுறது வந்து 2mgன்னு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப இதுக்கு ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஃபார் இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்க்கு நான் அப்ளை பண்றேன்னா கன்ஃபார்மா இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இதுல வந்து எந்த பக்கம் மாஸ் அதிகமா இருக்கு, இந்த பக்கம் தான் அதிகமா இருக்கும். அப்ப இந்த பக்கம் தான் ஆக்சலரேஷன் அதிகமா இருக்கும். அப்ப இந்த பக்கம் இந்த பொருள் வந்து இந்த பாடி சிஸ்டம் வந்து ஆக்சலரேட் ஆக போகுது. அப்ப இந்த இடத்துல இது மேல நோக்கி போகுது, அது கீழ் நோக்கி வரப்போகுது. இப்போ முதல்ல நான் இது மேல் நோக்கி போகுதுன்னா எந்த ஃபோர்ஸ் அதிகம்? டென்ஷன் ஃபோர்ஸ் தான் அதிகம். அப்ப ஃபார் மாஸ் mக்கு வந்து டென்ஷன் மைனஸ் mg ஈக்குவல் டு ma எழுதலாம். இதே செகண்ட் மாஸ்க்கு 2m எழுதணும்னா இது கீழே வருது. கீழே இருக்க ஃபோர்ஸ் என்னது? mg இருக்கு பிளஸ் அந்த ஒரு டென்ஷன் 1 இருக்கு. அப்ப 2mங்கிறதுனால 2mg பிளஸ் t1 மைனஸ் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபோர்ஸ் என்னது? வெறும் டென்ஷன். அப்ப மைனஸ் t ஈக்குவல் டு 2ma. மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் தான். எந்த இடத்துல இருக்க மாஸ் என்னது? 2m. ஓகேங்களா? 2ma. இதை தேர்ட் மாஸ்க்கு எழுதும் போது கீழே என்னது? இந்த டைரக்ஷன் தான் ஆக்சலரேஷன் ஆகுது. அப்ப 3mg மைனஸ் t1 ஈக்குவல் டு 3ma. 3mங்கிறது மாஸ்ங்கிறதுனால 3ma அப்படின்னு எழுதிருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மூணுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா, ஜஸ்ட் இதை வச்சே சொல்லிடுறேன். இதை மூணுத்தையும் ஆட் பண்றோம்னா t, இந்த t-யும் பிளஸ் t மைனஸ் t கேன்சல் ஆயிடும். t1 கேன்சல் ஆயிடும். மீதி இங்க என்ன இருக்கு? மைனஸ் mg, இங்க ஒரு பிளஸ் 2mg. அப்ப ஒரு mg கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க ஒரு 3mg, இங்க ஒரு mg. அப்ப இந்த பக்கம் என்ன கிடைக்கும் நமக்கு? 4mg. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு ma, 2ma, 3ma. 3 2 5 plus 1 6ma அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன கிடைக்குது நமக்கு? 4mg equal to 6ma. நமக்கு a மட்டும் வேணும்னா ஜஸ்ட் மீதி இருக்க டேர்ம்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 4m divided by 6m கிடைக்கும். mm கேன்சல் ஆயிடும். 4யும் 6யும் கேன்சல் பண்ணா 2 3 கிடைக்கும். அப்ப 2/3 into g. g ஓட வேல்யூ என்னது? 10. இந்த மாதிரி எப்பயுமே g ஓட வேல்யூ முதல்லயே சப்ஸ்டிட் பண்ணிடாதீங்க. ஈக்குவேஷன் எதனாடி சப்ஸ்டிட் பண்ணாதீங்க. அதை எவ்வளவு சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா g ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் சிம்பிளா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது நான் இப்போ உங்களுக்கு சொன்னது எல்லாமே வெறும் இனர்ஷியல் ஃப்ரேமை பத்தி சொன்னேன். சார் என்னங்க சார் புதுசா இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்றீங்க? இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு பொருள் வந்து ஆக்சலரேட் ஆகலாம். ஆக்சலரேட் ஆகிறத நம்ம கண்ணால வெளியில நின்று பார்த்தோம்னா அதுதான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேங்களா? அந்த சிஸ்டம் ரெஸ்ட், நம்ம ரெஸ்ட்ல இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம அப்சர்வர் ரெஸ்ட்ல இருக்கணும். ஓகேங்களா? நம்ம ரெஸ்ட்ல இருந்துட்டு மற்றது ஆக்சலரேட் ஆகிறத பார்த்தா இனர்ஷியல் ஃப்ரேம். இதே ஒரு பொருள் வந்து ஆக்சலரேட் ஆகுது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரங்கராட்டனமோ ஏதோ ஒன்று சுத்திட்டு இருக்குன்னா அது மேலேயே நம்ம உட்காந்து அதை பார்த்தோம்னா அது என்னது? அது நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேங்களா? அப்ப வந்து நம்ம வேற மாதிரி அப்ளை பண்ணுவோம். இந்த கண்டிஷனுக்கு உங்களுக்கு இனர்ஷியல் ஃப்ரேம்ல மட்டும் அப்ளை பண்ணுங்க போதும். ஓகேங்களா? அது எந்த இடத்துல நான் இனர்ஷியல் ஃப்ரேம் உங்களுக்கு தேவைப்படுமோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி மாடல் வரும்போது நான் சொல்றேன். ஜஸ்ட் இது இனர்ஷியல் ஃப்ரேம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இனர்ஷியல் ஃப்ரேம்ல நம்ம அப்ளை பண்றோம். இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிறது என்னது? சிஸ்டம் வந்து ஆக்சலரேட் ஆனாலும் நம்ம அப்சர்வர் வந்து ஆக்சலரேஷன் ஆகக்கூடாது, ரெஸ்ட்ல இருக்கணும். அப்சர்வரும் சேர்ந்து ஆக்சலரேட் ஆனாங்கன்னா அது நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேங்களா? அப்ப வந்து நம்ம அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? அப்ப எப்படி நியூட்டன் லாவை அப்ளை பண்ணணும்? நியூட்டன் லா அங்க அப்ளிகபிள் இல்லை. அதுக்காக நம்ம ஒரு ஃபோர்ஸ் ஆட் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஓகேங்களா? சூடோ ஃபோர்ஸ்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆட் பண்ணுவோம். சூடோ ஃபோர்ஸ் வந்து ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம சூடோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் இதே மாதிரி எழுதி சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை இப்ப வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு இந்த மாதிரி நார்மலான ஒரு சிஸ்டம்ல என்ன இதுல ஃப்ரிக்ஷன் கன்சிடர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வேற என்ன கன்சிடர் பண்ணோம்? ஏர் டிராக் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இந்த மாதிரி கன்சிடர் பண்ணாம ஜஸ்ட் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு, டென்ஷன் எப்படி இருக்கு, நார்மல் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றது தான். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதி கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி,
அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.